Taste the Daily. சென்னையை அடுத்த பம்மல் பகுதியில் தேங்கியிருக்கும் கழிவுநீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் மண்டலத்தில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் வாய்க்கால்கள் சரியாக தூர்வாரப்படவில்லை. இதனால் கழிவுநீர் தேங்கி கொசு உற்பத்தி, நோய் தொற்று பாதிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக பிள்ளையார் கோவில் 4வது குறுக்கு தெருவில் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் திமுகவின் மாநகராட்சி நிர்வாகமோ கவுன்சிலர்களோ நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கவரப்பேட்டையில் உள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அதனை ஒட்டியுள்ள சர்வீஸ் சாலையும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் மழை காரணமாக சாலையில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தத்தளித்தபடி சென்றனர். எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்கவும் சேதமடைந்த சாலையை சீரமைத்து தரவும் நெடுஞ்சாலைத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா தாளடி நெற்பயிர்கள் பாதிப்படைந்தன. தஞ்சாவூர் தாலுகாவிற்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை, ஆலக்குடி, கல்வராயன்பேட்டை, சித்தரக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் 25 மூட்டை நெல் கூட கிடைக்காது என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் ஸ்டாலின் அரசு கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிமலை கோயில் படிக்கட்டுகளில் மழைநீர் ஆர்ப்பரித்து செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. திருத்தணிமலை கோயில் திருக்குளம் செல்லும் படிக்கட்டுகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகம் உள்ளதால் கால்வாய் வசதி இல்லாமல் படிக்கட்டுகளில் மழைநீர் ஆர்ப்பரித்து செல்லும் அவல நிலை உள்ளது. இதனால் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் எந்த நேரத்திலும் விபத்தை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முருக பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினத்தையொட்டி காவடி சுமந்து பாத யாத்திரையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை புரிந்ததால் விழா கோலம் பூண்டுள்ளது. தை வருஷாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயில் நடை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் இதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு உயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதனை காண பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் காவடி சுமந்து பாத யாத்திரையாக வந்திருந்தனர். இதனால் திருச்செந்தூர் கோயில் கடற்கரை மற்றும் கிரி பிரகாரங்களில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கோவையில் தங்கள் வீட்டு உரிமையாளரை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் தன் வீட்டை 4 ஆண்டுகளுக்கு முன் 6 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு மணிகண்டன் என்பவருக்கு விட்டுள்ளார். தற்போது வீடு காலி செய்வது தொடர்பாக இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சிவக்குமார் தரப்பு 2 மாதங்களுக்கு முன்பு மணிகண்டனை தாக்கி வீட்டை காலி செய்ய வற்புறுத்தியுள்ளனர். தற்போது மணிகண்டன் குடியிருந்த வீட்டிற்கு பூட்டு போட்டு சிவக்குமார் அராஜகமாக நடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த மணிகண்டன் குடும்பத்தினர் சிவக்குமார் வீட்டின் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கண்ணு வெளியில வந்து பயமுறுத்தலாம், ஜன்னலை உடைக்கிறது, கைப்பிடிச்சு இழுக்கிறது. அவனை அரெஸ்ட் பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அது வரைக்கும் உண்ணாவிரதம் தான் இருப்பேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக சுற்றுலா தலமான தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகமாக காணப்படுகிறது. இதனால் அங்கு மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மழையால் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. நன்னிலம், குடவாசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. இந்த மழையால் இப்பகுதிகளில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் இதனால் விவசாயிகளுக்கு அதிக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் திறனற்ற திமுக அரசு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த முறையாவது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆடி மாதம் விதைச்சி தை மாதம் இருக்கிறோம். நாங்கள் தை பிறந்தா வழி பிறக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் வாழ்வாதாரமே போயிட்டு
இப்போ எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தமிழக முதலமைச்சரும் அரசு அதிகாரிகளும் பதில் சொல்லிட்டோம். உண்மையா பொய்யா, நாங்கள் பொய் சொல்கிறோமான்னு நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். ஆய்வு பண்ணி விவசாயி நெஞ்சில் பாலை வார்த்து கொடுங்க. நாங்கள் உங்கள்கிட்ட நிவாரணமோ இன்சூரன்ஸோ எதுவும் கேட்கலங்க. உண்மையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுங்கங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்துட்டோம். இது வரைக்கும் எதுவும் எங்களுக்கும் கொடுக்கல. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் புகையான் பூச்சி தாக்குதலால் நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏரி புறக்கரை பகுதியில் விவசாயிகள் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் புகையான் பூச்சி தாக்குதலால் அனைத்து பயிர்களும் கருகியுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டமடைந்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுவரை இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கவில்லை எனவும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.